இப்போ வந்து கடன் வாங்கிட்டு ஏன் திருப்பி தர மாட்டேன்றாங்க தெரியுமா? நம்ம மனசை கெடுத்துடணும். இப்போ கடன் வாங்கிட்டு அவங்க திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்க சொந்த வீட்டிலே கூட இருப்பாங்க, அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ, அது மாதிரி சொந்தக்காரங்க எல்லாமே கடன் வாங்கிட்டு, நண்பர்கள் ஏன் கடன் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேன்றாங்க தெரியுமா? திருப்பி தராத போது நம்ம அவங்கள மனசில் திட்டுவோம், நமக்கு வந்து பழி உணர்ச்சி ஏற்படும், மனசில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவோம். அப்போ நம்ம மனசு கெட்டு போயிடும். நம்ம மனசை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் போயிடும், தூக்கம் இல்லாமல் போயிடும், உடம்பு நலன் பாதிக்கப்படும். ஒருத்தர் நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு 1 லட்சம் வாங்கிட்டு 50,000 வாங்கிட்டு 10,000 வாங்கிட்டு அல்லது 30,000 வாங்கிட்டு திருப்பி தரலன்னு வைங்க, அப்போ நமக்கு வந்து ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும், தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும். அப்போ மனசுக்குள்ளே திட்டுவோம், கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டுவோம், சாபம் விடுவோம். அப்போ மனசில் அமைதி கெட்டு போயிருமா, நமக்கு தூக்கம் இல்லாமல் போயிருமா, அப்புறம் நோய் வந்துடுமா. இதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த கடன் வாங்கிட்டு திருப்பி தரக்கூடாதுன்னே நிறைய பேர் சுற்றுவாங்க. அவங்களுடைய நோக்கமே என்னென்னா இதுதான். இந்த மாதிரி மனசில் அமைதி இல்லாமல் அவங்க தூக்கத்தை கெடுத்துடணும், நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து அவங்க உடம்புல நோயை வர வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது, நீ என்ன தான் பண்ணுவ பார்த்துக்கலாம் அப்படின்னு திரியிறவங்க இருக்காங்க. அதனால் நம்ம அவங்க சரி கடன் வாங்கிட்டு திருப்பி தரல, அப்போ அது ஒரு பணம் வந்து நமக்கு இழப்பு. ஒரு 10,000 அல்லது 30,000 வாங்கிட்டு அவங்க திருப்பி தரல, 50,000 வாங்கிட்டு அவங்க திருப்பி தரல, இப்போ வந்து நமக்கு பணம் தான் இழப்பு. அப்போ என்ன ஆகுது, அதை நினச்சி நம்ம வந்து மனசுக்குள்ளே சாபம் விட்டு கெட்ட வார்த்தையால் திட்டி நம்ம தூக்கம் இழந்து உடல் நலன் பாதிக்கப்பட்டு இப்போ நோயும் வந்துடக்கூடாது. அப்போ ஆரோக்கியமும் இழந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பணத்தை இழந்துட்டோம், இப்போ நம்ம ஆரோக்கியத்தையும் இழந்துடக்கூடாது. ஐயோ நமக்கு இப்படி திருப்பி தராமல் ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திட்டி நிம்மதியான தூக்கத்தை இழந்து அப்புறம் ஆரோக்கியத்தையும் இழந்துடக்கூடாது, நோயாளியாக மாதிரி ஆரோக்கியத்தையும் இழந்துடக்கூடாது. அதனால் பணத்தை இழந்ததோடு நிப்பாட்டிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அவங்க நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க, யாருக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கிட்டு திருப்பி தராதவங்கலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ஒரு ஆசான்கள், ஆசிரியர்கள், நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. யாருக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்னை போகிற ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுக்காதான்னு சொல்கிறாங்க அவங்க. என்னெல்லாம் நீ நம்புறியே, நான் கேட்டேன் நீ கடன் கொடுத்துட்ட, நான் உங்கள்கிட்ட 10,000 கேட்டேன் நீ எனக்கு கடன் கொடுத்துருக்குற, என்னையெல்லாம் போய் நம்புற பாரு, நீ எந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவு, நான் திருப்பி தரமாட்டேன்னு உனக்கு தெரியலையா, என் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு தெரியலையா, அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறியே, நான் ஒரு கேப் மாதிரின்னு உனக்கு தெரியாதா, எனக்கு இதுதான் பொழப்பு, கடன் வாங்கிட்டு நான் திருப்பி தரமாட்டேன், என்னையெல்லாம் நம்பி நீ 30,000 கொடுக்குற 50,000 கொடுக்குற, எந்த அளவுக்கு தான் நீ ஒரு முட்டாளாக இருக்க, இப்போ பாரு நான் திருப்பி தரமாட்டேன் பாரு, உனக்கு நான் திருப்பி தரமாட்டேன், இப்போ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி இப்போவாது நீ கற்றுக்கோ, இனிமேலாவது இந்த மாதிரி நீ ஏமாறாத, நானே திரும்ப கேட்டால் கூட எனக்கு நீ தராத அப்படின்னு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர்கள் தான் அவங்க, ஆசான். அதனால் அவங்கள நீங்கள் மனசுக்குள்ளே திட்டக்கூடாது. அப்போ அவங்க திரும்ப கடன் கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதைத்தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. நானே இன்னொரு வாட்டி கடன் கேட்டால் நீ எனக்கு தராத, அதைத்தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு அவங்க திருப்பி தரலன்னா அப்போ அவங்க என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, என்கிட்டலாம் நீ 10,000 நான் கேட்டேன்னு சொல்லி நீ 10,000 கொடுத்த, நான் திருப்பி தரமாட்டேன், நான் உனக்கு திருப்பி தரமாட்டேன், என்ன மாதிரி ஆட்களுக்கு நீ திரும்ப கடன் கொடுக்காத, ஏன்னா என்ன மாதிரியான ஆட்கள் அல்லது நானும் சரி என்ன மாதிரியான ஆட்கள்லாம் திருப்பி தரமாட்டாங்க, இனிமேல் ஒரு வாட்டி கடன் கேட்டால் நீ கொடுக்காத, அதை கற்றுக் கொடுக்குற ஆசான்கள் தான் அவங்க. அதனால் அவர்களை நீங்கள் மனசுக்குள் திட்டாதீர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு மிக உயரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கல்வி தான் நாளைக்கு உங்கள் எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட யாராவது 5 லட்சம் கேட்பாங்க, 10 லட்சம் கேட்பாங்க, நீங்கள் வந்து கடன் இல்லை வேண்டாங்க அப்படின்னு, இல்லை ஏன்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்கு என்ன காரணம், இவங்க கற்றுக் கொடுத்த பாடம் தான். நீங்கள் யார்ட்டையாவது 10,000 கொடுத்துருப்பீங்க, 50,000 கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி தரல, அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த பாடம் தான். நீங்கள் யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட 5 லட்சம் கேட்கலாம், 10 லட்சம் கேட்கலாம், அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுக்காமல் இருப்பீங்க. அப்போ 10 லட்சத்தை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க, 5 லட்சத்தை உங்கள் பணத்தை பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடன் கொடுத்து 10 லட்சத்தை கொடுத்துட்டு திரும்பி தரலன்னா, 5 லட்சத்தை கொடுத்துட்டு திரும்பி தரலன்னா அப்போ எவ்வளோ பெரிய இழப்பு. அந்த இழப்பை அதனால் அந்த இழப்பை உங்களை யார் பாதுகாக்கிறாங்க, ஏற்கனவே 10,000 வாங்கிட்டு திருப்பி தரல பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட பாடம் தான் எதிர்காலத்தில் பல லட்சங்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்குது. பல லட்சங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், பிறருக்கு கடன் கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்றால், பல லட்சங்களை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்றால், இந்த மாதிரி கடந்த காலத்தில் உங்களை ஏமாத்தினாங்க பாருங்கள், அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் தான்.
அதனால் அவங்கள என்றைக்குமே மனசில் திட்டக்கூடாது, அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்கள ஒரு ஆசானாக நினைக்கணும். இது வந்து சும்மா பேச்சு சுவாரஸ்யத்துக்காக சொல்லலை, இது உண்மையிலே நீங்கள் அவங்கள ஆசானாக தான் நினைக்கணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்களால நமக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீ பணம் கொடுக்காத அப்படிங்கிறது தான் அவங்கள கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க.